வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். இன்றைய நாள் அற்புதமான நாள். 13/2/2025 குரோதி மாத பிறப்பு. இன்னைக்கு மாசி 1 பிப்ரவரி வியாழக்கிழமை. உத்தராயணம் குரோதி மாசி. தை நேற்று தான் பிறந்தா மாதிரி இருந்துச்சு. நிறைய லீவ் வேறு, தை பொங்கல் அது இதுன்ட்டுன்னு. எனவே ஒரு நல்ல நாள். நம்ம தமிழர்களுக்கு தை மாதம் ஒரு முக்கியமான மாதம், அதே மாதிரி சித்திரை மாதமும் நமக்கு முக்கியமான மாதம். ரெண்டுமே ஒரு போற்றி வணங்கக்கூடிய ஒரு மாதம். இன்றைக்கி நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 1 மணி நேரம் கிடைக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் அதே 12 to 1 கிடைக்குது. மாலையில் 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் கிடைக்குது. பொதுவாக நம்ம இதுதான் பார்க்குறோம். சூரிய உதயம் 6:35. சில பேர் இந்த பட்சி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 6 மணியை 6:35 6ஆக கன்வெர்ட் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணணும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்று இரவு 9:47 வரை மக நட்சத்திரம். அடுத்து பூரம் ஸ்டார்ட் ஆகும். பாம்பு நட்சத்திரம், அதுதான் நட்சத்திரம். இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரவு 9:47 வரைக்கும் உத்திராடம், பின்பு திருவோணம். ரெண்டுமே மகர ராசியில் தான் சஞ்சரிக்குது. மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா நான் சொல்கிறேன் அந்த சிம்பிள் வைத்தியம். சந்திரனுக்கு 2 பிடி அரிசி, மண்ணகலில் வழக்கு, செக்கு நல்லெண்ணெய், நெய், ஆவின் நெய், அமுல் நெய், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், இதில் விளக்கு போட்டு ஐயாவை வேண்டிங்கன்னு வெளில வாங்க. சூப்பராக இருக்கும். இன்னைக்கு மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கு. இன்னையோட ஃபுல் ஹோம்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திருப்தி அடைவார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நம்ம பண்ண ஒர்க்கு நமக்கே ஸ்மார்ட்டாக தெரியணும்னா நம்மளை அறியாமல் ஒரு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணால் தான் கரெக்டாக. அடுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட ஒர்க்கில் அப்படியே மெருகு ஏற்றும். நல்லா அவங்களுடைய அவுட்புட்டெல்லாம் இன்றைக்கி வெளியில் தெரிய வரும். நல்லாயிருக்கும். எல்லார் கையிலையும் ஒரு நல்ல பேர், உங்கள் திறமை வெளிப்படும் போது ஒரு நல்ல பேர் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு திருப்தியின்மை, ஒரு சஞ்சலப்படக்கூடிய ஒரு நாள். தள்ளி வைங்க நாளைக்கு. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எல்லாத்தையும் அவங்க சிரமப்பட்டு தான் முடிப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு முடிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு எல்லாரோட பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு பிளெஸிங் வச்சு நம்ம இந்த ஒரு வாரம் ஓட்டிக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா விஷயம் கொஞ்சம் சக்காய் நடக்கும். போன உடனே அடிக்க முடியாது. கொஞ்சம் பேசி கீசி மறுக்கி கரெக்ட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். விட்டு கொடுத்து பிடிங்க, வேலை ஆகிடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க வேலை நடக்குது நடக்கலை, அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டு தேறிடும். இன்பம் வெளியில் தானே கிடைக்குது, இன்பம்லாம் அடைஞ்சிருவாங்க. இன்னைக்கு தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பரிவாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டே. இந்த ஆட்டிடியூட்லாம் நமக்கு நடக்கணுங்க. பரிவு, இந்த பாசம், இதெல்லாம் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு வரும் தனுசு ராசி நேயர்களுக்கு. சந்திராஷ்டம் மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பணம் வரவு. சந்திராசிரமத்தில் பணம் வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்சோடனே வாங்குங்க, இல்லைன்னா வந்துருச்சுன்னா இந்த மாதம்லாம் டைட் ஆகிடும். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பகைமை உணர்வு இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுரும். கேர்ஃபுல்லாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குழப்பம் நிறைந்த நாள்.
செய்யலாமா வேணாமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்டு தான் கேட்பாங்க, உனக்கு தான் தோணுதில்லை செய் அப்படின்வாங்க. அதனால் குழப்பம் நிறைந்த நாள், தள்ளி வச்சு முடிவெடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரணம் மறக்கக்கூடாது. போன வாட்டி கரணத்தை விட்டு விட்டு சொன்னேன், சார் கோச்சிக்கினாரு. கரணம் பார்த்தீங்கன்னா காலைல 8:37 வரைக்கும் நாளைக்கு. இன்னைக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு போடுங்க, கொஞ்சம் முன்னாடி கூட போடுங்க. தீபம் வந்து எரிஞ்சிக்கினே இருக்கும் நைட்டு 10 மணி வரைக்கும். அதனால் அது அப்படி கண்டினியூ ஆகிக்கும். காலைல எந்திரிச்சு உங்களால் போட முடியுமான்னு தெரியல. போடுறதா இருந்தால் ஒரு 8:30க்குள்ளே போடுங்க. 9 வரைக்கும் போடலாம். கௌலவம் நைட்டு 9 மணி வரைக்கும் போடலாம். அதுக்கப்புறம் தைத்துளம். கருணாதிபதி சரணடைஞ்சு அது வழக்கு போடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிங்கன்னு நமஸ்கரிக்கிறேன். நமஸ்காரம்.